முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமி திருவடிகளை சரணம். வள்ளிமலை சச்சுரானந்த சுவாமிகள் துணை. பொங்கித்தாய் அருள். அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி எதை பற்றி இருக்குன்னா, போன காணொலியில் நம்ம இந்த விரதம்னா என்ன, அந்த விரதங்கள் எத்தனை வகையில் இருக்குது, முருக வழிபாட்டில் எத்தனை வகையான விரதங்கள் சொல்லப்பட்டிருக்கு, மிளகு விரதங்கள்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி அமைஞ்சிச்சு. அதை பற்றிய தகவல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த காணொலியை போய் பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த காணொலியில் விரதம் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல விரதம் இருக்கிறதுனால 3 வகையான நன்மைகள் இருக்குது. உடல், மனம், ஆன்மா. இந்த 3த்தையும் ஒரே நேர்கோட்டில் மேன்மையடைய செய்கிறது. இந்த விரதங்கள் அனைத்து மதங்கள்லையுமே கடைப்பிடிக்கப்படுது. நம்ம கடைப்பிடிக்கிற விரதத்தினால் நமக்கு என்னென்ன விதமாக நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உடல் ரீதியாக முதல்ல பார்ப்போம். முதல்ல உடல் ரீதியாக உங்களை இந்த செரிமான மண்டலத்துக்கு ஒரு ஓய்வு கிடைக்குது. அது ஒரு நல்ல நிலைப்பாட்டுக்கு போகும். அந்த உடல் அமைப்பு இந்த விரதங்கள் இருக்கிறதுனால நமக்கு செரிமான மண்டலம் வலுப்பெறும். அடுத்தது உங்களுக்கு உடலில் இருக்கிற கழிவுகள் தேக்கம் முதல்ல விலகும். நச்சுத்தன்மை மிக்க வாயுகள் உங்கள் உடம்புலேருந்து அது வெளியேற்றப்படும். உடம்பு ஒரு தங்க தேகம் போல் மாறுறதுக்கு இந்த விரதங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. மன அமைதி போன்ற பல்வேறு விதமான செயல்பாடுகள், உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு, கொழுப்பு, தேவையில்லாத கொழுப்புகள் அனைத்துமே விலகி உங்கள் உடலை ஒரு புத்துணர்ச்சி மிக்க ஒரு உடலாக மாற்றுறதற்கு இந்த விரதங்கள், 6 நாள் விரதங்கள் ஒரு அற்புதமான வாய்ப்பு. தவற விட்டு விடாதீர்கள். மன ரீதியான பல்வேறு விதமான நன்மைகளை இந்த விரதங்கள் நமக்கு கொடுக்கும். முதல்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். இந்த இறைவன் பால், இந்த இறை சக்தியின் மீது உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். உங்களாலேயும் இது முடியும். இறைவன் பால் உங்கள் மனதை நீங்கள் செலுத்துறதுக்கு இந்த விரதங்கள் அருமருந்து. பேரமைதி உங்களுக்கு கிட்டும். நீங்கள் படிக்கக்கூடிய தெய்வ பாசுரங்கள் முழுமையாக உங்களை ஆட்கொள்ளும். இந்த விரத காலங்களில் இறைவன் பால் நீங்கள் செய்யும் தியானங்கள் அனைத்தும் சித்தியாக்கப்படும். உங்களுக்கு என்ன சலனங்கள் தவிர்க்கப்படும். பல்வேறு விதமான மன ரீதியான சிந்தனைகள், இந்த இறை சிந்தனைகள் அதிகமாக பாவிக்கும். தேவையில்லாத எண்ணங்கள் தவிர்க்கப்படும். இந்த விரத நாட்களில் பல்வேறு விதமான உங்களுக்கு இறை அனுகிரகம் கிடைக்கும். அதனால தான் இந்த விரதங்கள் மிகவும் அருமருந்து. இதை தவற விடாமல் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆன்மா ரீதியான நன்மைனா இறைவனுக்கும் உங்களுக்குமான தொடர்பு அதிகப்படுத்தும், நெருக்கம் அதிகப்படுத்தும். உங்களுடைய இறைப்பணி மேலும் மேலும் வலுவடைஞ்சி உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய எண்ண சலனங்கள் தவிர்க்கப்பட்டு இந்த ஆன்மாய் மேன்மையடையும். இந்த ஆன்மாவை உணரக்கூடிய தன்மை இந்த விரதங்கள் மூலமாகவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் யாருங்கிறத முதல்ல நீங்கள் இந்த விரதங்களை இருக்கும்போது உங்களுக்கு அது புலப்படும். இந்த தெய்வ பாசுரங்களை நீங்கள் படிக்கும்போது இந்த ஆன்ம பலம் ஏற்படும். ஆன்ம ஸ்வரூபம் கிடைக்கும். முக்தி நிலை கிடைக்கும். இதனால தான் இந்த மகான்கள், குருமார்கள் இதை முதன்மையாக அனைவரும் கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த விரதங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனைகள் வரும். பசி என்றால் என்ன என்பது தெரிகிறதுனால மற்ற உயிரினங்கள் பசியுடன் இருக்கும்போது நீங்கள் அந்த உயிரினங்களுக்காக உங்களுடைய அந்த வழி புரிஞ்சு நீங்களும் அந்த தர்ம காரியங்களில் அதிகமாக ஈடுபடுறதுக்கு இந்த விரதங்கள் அது நிலைப்பாடுகளை ஏற்படுத்தும். தர்ம சிந்தனைகளும் நல்ல செயல்களும் செய்கிறதற்கான அத்தனை விதமான செயல்பாடுகளையும் இது தூண்டு விதமாக அமைவதால் இந்த விரதங்களை கண்டிப்பாக அனைவரும் இறை வழிபாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு குருமார்களால் வகுக்கப்பட்டிருக்கு. பல்வேறு விதமான உடல், மனம், ஆன்மா இது 3ஐயும் ஒரே நேர்கோட்டில் மேன்மை நிலைக்கு எடுத்து செல்வதால் இந்த விரதங்கள் அற்புதமாக உங்கள் வாழ்க்கையை இறைவன் பால் செலுத்த வைப்பதால் நீங்கள் அதை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் குருமார்களோட வாக்கு. இந்த விரதங்கள் பல்வேறு விதங்களில் மேலும் பல்வேறு விதங்களில் உங்களுக்கு நன்மைகளை உருவாக்கும். உங்கள் உடலை ஒரு தங்க தேகம் போல் மாற்றும். உங்களுக்கு நிறைய நோய் நொடிகள் வரது காரணம் நம்ம உடம்பில் தேங்கியிருக்கும் தேக்கங்கள் தான், கழிவுகளின் தேக்கம் தான். முதல்ல இந்த கழிவுகளோட தேக்கத்தை அது வெளியேற்றும். இதனால் உங்களுக்கு உடல் ஒரு தங்க தேகம் போல் ஆகும். இது பல்வேறு விதமான விரதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மிளகு விரதம், பல உணவு விரதம், பால் விரதம். இப்போ நம்ம முதன்மையாக சொல்கிறது தேங்காய் பழ விரதம். தேங்காய் பால், தேங்காய் பழம், வாழைப்பழம் விரதம். இதை நீங்கள் நான் முழுக்க கடைபிடிக்கும் போது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வாயுகள், தேவையில்லாத நச்சுத்தன்மை மிக்க விஷயங்கள் அனைத்தும் விலகி உங்கள் உடம்பையே ஒரு தங்க தேகம் போல மாற்றி புது உடல் அமைப்போட நீங்கள் முகப்பொலிவோட அற்புதமாக இந்த உடல் அமைப்பை இது உருவாக்கும் என்பதால் இந்த விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறது ரொம்ப சிறப்பு.
பல்வேறு விதமான நன்மைகளை இது ஊற்றுவதால் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த விரதங்கள் அருமருந்தாக பயன்படுது. இதை முன்னிட்டு நீங்கள் இந்த விரதத்தை 6 நாள் முழுமையாக கடைப்பிடிச்சிங்கன்னா பல்வேறு விதங்களில் இது நன்மைகளை கொடுக்கறதுனால இதை கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிக்கணும். இதற்காக நம்ம இந்த விரதங்களை பற்றிலாம் நம்ம தினமும் காலை 4:30 மணிக்கு நேரலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வகுப்பு இருக்குது. அதே மாதிரி மாலை 7:30 மணிக்கு வகுப்பு இருக்குது. இந்த விரதங்கள்னால் என்ன, எப்படிலாம் விரதங்கள் இருக்கணும், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் அந்த நேரலையில் உங்களுக்கு விளக்கி அளிக்கப்படும். அது வாய்ப்புள்ளவங்க அதில் கலந்துங்க. மேலும் இதை பற்றி தகவல்கள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. முருகா சரணம். மீண்டும் சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமி திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சுரானந்த சுவாமிகள் துணை. பொங்கித்தாய் அருள். முருகா சரணம். நன்றி.